வணக்கம். குருவே நமக. எனது மதிப்பிற்கினிய பேராசான் குருஜையா அவர்களுக்கு குரு வணக்கம். மூணில் ராகு சகோதரரை கெடுத்து பலன் செய்யும். இளைய சகோதரருக்கு கெடுதல் செய்யும் ராகு. எப்படின்னா எடுத்துக்கலாங்க. ராகு மிக அற்புதமான கிரகம். சுபத்துவமாக இருந்தால் ஜாதகத்துல சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த கிரகத்தை காட்டிலும் பல மடங்கு விருத்தி செய்து ராகு தசை செய்யும். வாழ்நாள்ல பருவத்துல ஒருவருக்கு ராகு தசை மிக பிரபலமா வந்தா அந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளை பூரா ராகு கொடுத்துட்டு போயிடுவார். இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஜாதகத்தில், அது இல்லாம இருக்கணும். ராகு கொடுக்கக்கூடியது அடுத்து சரிவான தசை வந்தா போயிடும். சரியா? சனி கொடுத்தா எவர் தடுப்பார்லாம் தப்பு. சனிக்கு பின்னாடி தசை சரியில்லாம தசாபுத்தி சரியாம இருந்தா அவர் கொடுத்ததுக்கு போயிடும்ல. அப்ப அடிப்படை பலம் தானே வேணும். பலன் சொல்றதுக்கு அடிப்படை பலம் தேவை. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த திரைக்கூடிய 90 80 57 13 70 எந்த ஒரு விஷயமானாலும் கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் துல்லியமான பலன்கள் அறியலாம். இப்ப கான்செப்டுக்கு இளைய சகோதரருக்கு கெடுதலும் செய்ய ராகு 3ல இருந்தாலே சகோதரன் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கானாலும் சரி, அவங்க உறவு முறைகளுக்கானாலும் சரி, தாய் தந்தை, தாய் மாமன், இளைய சகோதரம், மூத்த சகோதரம், இவங்களுக்கெல்லாம் பலன் பார்த்தாலுமே பாவகம், பாவகாதிபதி, காரகம், இதை பார்க்கணும். சரியா? 3லயுமே இருக்கக்கூடிய இருட்டு வெளிச்சத்துடைய அளவுகளை பார்க்கணும். சுபத்துவ பாவத்துக்கு அளவீட பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். சிம்ம லக்கணம், 3ஆம் இடம், 3ல ராகு வந்துட்டாரு. இடம் கொடுத்த கிரகம், ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கணும்? உச்சமா இருந்தா தான் பலன். நீசமாயிட்டாரு. சனி பார்க்கிறாரு. செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை 6 8 வேற பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. சரியா? இங்க பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா 11 வந்துடும். இப்ப செவ்வாயும் புதனும் 6 8 பரிவர்த்தனையும் ஆகி 6 8 ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் சுக்கிரன் நீசப்பட்டு சனி செவ்வாயுடைய பார்வை பெறும் பொழுது சனி செவ்வாய் தொடர்புகளை பெற்ற ராகு கடுமையாக வேலை செய்யுங்கிற அமைப்புப்படி சகோதரருக்கு எடுத்து தான் பலன் செய்யும். இப்ப ஒருத்தருக்கு 3 சகோதரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இளைய சகோதரம். அதுல யார் 3 பேருமே போயிடுவாங்களா? அப்படி இல்லை. அதுக்குத்தான் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும். அதுல யார் போயிருக்காங்க அவங்க ஜாதகத்தில் தெரியும். இப்படித்தாங்க அர்த்தம். குரு சுக்கிரனை பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதனாலதான் சின்ன வயசுல போக மாட்டாரு. கொஞ்சம் ஆயில கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். சுக்கிரனை குரு பார்க்கும் பொழுது பாவத்துவத்துக்கு பிறகு குரு பார்க்கிறார். இப்ப ராகுக்கு இடம் கொடுத்த சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கு. அப்ப நல்ல பலன் அப்படி இல்லை. இயற்கையான வலு இருக்கணும். சுக்கிரன் நீசப்பட்டு குரு பார்த்தா டெம்பரரியானது. அதுக்கு வித்தியாசம் இருக்கு. இயற்கையிலேயே பழுத்த பழத்துக்கும் பழுக்க வைக்கிற பழக்கத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ராகு 3ல இருக்கும் பொழுது கண்டிப்பா இதே நேரத்துல சுக்கிரன் நீசப்படாமல் வேற இடத்துல சுக்கிரன் நல்லா உச்சமாகவும் இருந்து செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இல்லாமல் இருந்தால் 3ல ராகு இருந்தா சகோதரர் வெளிநாடு பயணம் வருவார். அதை அழைச்சிக்கிட்டே இருப்பார். ராகு அலைச்சல் கிரகம் அப்படி சொல்லணுங்க. சரி, இன்னொரு நுட்பம் சொல்றேன். 11ஆம் இடமும் சகோதரம் எடுத்துட்டா 11ஆம் இடம் இல்லையா? மூத்த சகோதரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆயிடுச்சு. 3ஆம் இடத்துக்கு இடமும் கெட்டு போச்சு. அப்ப மூத்தவர்களை பார்க்கறதுக்கு 3ஆம் இடம் சகோதரம், 11ஆம் இடம். இளைய சகோதரத்துக்கு 3ஆம் இடம் சகோதரம். 3ஆம் இடமும் 3ஆம் இடம் மட்டும் சகோதர ராசிக்கு முன்னையும் பார்க்கலாம். அப்ப ஒருவேளை இதுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் சிறிய பாதிப்புகள் இருக்கும், முன்னேற்றம் இருக்காதுங்க. இவ்வளவுதாங்க. கிரக சுபத்துவ பாவத்துவத்துல பாடம் எடுத்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, யாருமே தொழில் முயற்சியோடாலும் சரி, ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, உள்ளங்கை நெல்லிக்கணையாக பலன் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.